தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்முடன் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நேற்று சிபிஐ விஜய் அவர்களுக்கு, டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. 41 பேர் உயிரிழந்த அந்த வழக்குல வர 12ஆம் தேதி நேர்ல டெல்லியில ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எலெக்ஷனை ஒட்டி பாஜக ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு, கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய ஒரு ஒரு தொடக்கம் அப்படின்ற கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க இதை? அதான் இப்ப விஜயோட ரசிகர்களை பொறுத்தளவுல விஜய் ஒரு மன்னர் மாதிரி. அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் விமர்சிச்சிடக்கூடாது, யாரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, சம்மன் கொடுக்கக்கூடாது. ஆமா, அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. சம்மன்னா என்ன, வர வச்சு கேள்வி தானே கேட்க போறீங்க. அடுத்தது கேள்வியெல்லாம் கேட்கவே கூடாது. ஏன் அவருக்கு சம்மன் கொடுத்தா என்ன, அது ஏன் பெரிய எலெக்ஷன் டைம்ல பாஜக பழி வாங்குறாங்கன்னு ஏன் கொண்டு போறீங்க? கொடுத்தா என்ன தப்பு? இப்ப ஒன்னும் இல்ல, 41 பேர் இறந்திருக்காங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. 41 பேர் இறந்திருக்காங்க. யார் இதுக்கு பொறுப்பேற்கணும்? தாவேகா கட்சியும் தாவேகாவோட தலைமையும் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திட்டு எந்த கவலையும் இல்லாம ரொம்ப சிம்பிளா தமிழ்நாட்டுல நடமாட முடியுது தாவேகா கட்சி தலைமைக்கும் தாவேகா கட்சிக்காரங்களுக்கும். இது எப்படி நம்ம பாக்குறது? இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடாது இல்ல. ஒரு தவறு நடந்திருக்கு, அப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? தாவேகா தரப்புல திமுக சதின்றாங்க, திமுக சைட்ல கேட்டா தாவேகா சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்றாங்க. ஆனா யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல, யாரும் தண்டிக்கப்படவும் இல்லை. எல்லாரும் பார்த்தா ரொம்ப கேஷுவலா போயிட்டு இருக்காங்க. 2 மாசத்துல ஃபுல்லா கம்ப்ளீட்டா மறந்தாச்சு. ஒரே மாசத்துல மறந்துட்டாங்க. அப்புறம் ஸ்லைட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்ப நார்மலைஸ் பண்ணியாச்சு, அவ்வளவுதான். ஸோ 41 உயிர்களுக்கு வேல்யூ இதுதான். 41 உயிர்கள் போயிருக்கு. இப்ப சமன் பண்ணா என்ன, நீங்க அரசியல் ரீதியா எங்களை பழி வாங்குறீங்கன்றாங்க. அப்போ என்னதான் பண்ணணும்? ரைட், 41 பேர் இறந்துட்டாங்க, இப்ப என்ன பண்ணணும் அவங்கள்ட்டே கேட்போம். தாவே கட்சிக்காரங்களே சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணலாம்? இல்ல, முக்கியமான நிர்வாகிகளுக்கு சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்க. குஷி ஆனந்த் அவர்கள், இன்னும் பிற நிர்வாகிகளுக்கெல்லாம் சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்க. அதுல வராத விஷயமா விஜய் விசாரிச்சா வந்துட போகுது. ஏன் சரி, இப்ப ஏன் விஜய் விசாரிக்க கூடாதா? புஷி ஆனந்தை விசாரிக்கலான்றீங்க, மற்றவங்க எல்லாம் விசாரிக்கலாம். ஏன் இவரை விசாரிச்சா என்ன? சூப்பர் ஹியூமன் பீயிங்கா? எல்லாம் ஒண்ணுதானுங்க, நம்ம எல்லாருமே மனிதர்கள் தானே. இங்க பிரச்சனை நடந்திருக்கா, கட்சி தலைவர் விஜய் தானே. அப்ப அவர் விசாரிக்கிறதுல என்ன தப்பு? இங்க என்ன பண்ணணும்ன்றத டிவிகாரங்களே சொல்லட்டும். ரைட்டு, நீங்க சொல்றீங்க சமன் பண்ணா இது பெரிய அரசியல் ரீதியா தாவேக்கா பழிவாங்கப்படுது, தாவேக்காவை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க, அதனால தாவேக்காவை கார்னர் பண்றாங்க, எல்லாம் ரைட். சரி, இப்ப 41 பேர் இறந்திருக்காங்க, சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் சொல்லுங்க? உங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாமா? யார விசாரிக்க முடியும்? அவங்களதான் விசாரிக்கணும். இது என்ன பெரிய வம்பா இருக்குது? சோ அதனால இவங்க ஒரு மாதிரி இவங்க தலைவரை பார்க்கிற மாதிரியே உலகம் இவங்க தலைவரை பார்க்கணும். இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸும் சட்டமும் அவர் அப்படிதான் பார்க்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்ம மீடியால இருக்கவங்க இவங்க மாதிரி விசிலடிச்சுட்டு இருக்க முடியாது, ஒரு காட் மாதிரி பார்க்கணும். ஆமா, நம்ம அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்க இருக்கக்கூடிய அரசு, இங்க இருக்கக்கூடிய ஜுடிஷியரி அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க முடியாது. சிபிஐ எப்படி பார்க்க முடியாது? அவங்களுக்கு எல்லாம் வேலை இருக்கு. அவங்களோட வேலை சும்மா விசில் அடிச்சுட்டு அங்க போய் பாக்கெட்ல போய் பணத்தை வச்சுட்டு வர்றது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒர்க் இருக்கு, அதை கரெக்டா பண்ணணும். சோ இவங்க நம்மளையும் அவங்கள மாதிரியே செயல்படணும்னு நினைக்கிறாங்க. என்ன பெரிய அநியாயம் நடந்து போச்சுங்க, எனக்கு அதுதான் எனக்கு புரியல. இந்த பேசிக்கான விஷயத்த கூட ஏன் உங்களால யோசிக்க முடியல? சோ அதனால இவங்க பேசக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றும் பெரிய லாஜிக் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஓகே, அப்போ விசாரிக்க போறாங்க விஜய் அவர்களை, உண்மையெல்லாம் சொல்லிடுவாரா? எனக்கு தெரிஞ்சு நியாயப்படி 41 பேர் இறந்திருக்காங்கன்னா இந்நேரத்துக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஆக்ஷன் எதுவும் எடுக்காம விஜய் இவ்வளவு ஃப்ரீயா போயிட்டு இருக்காருனாலே சிஸ்டம் அவருக்கு ஃபேவரபிளா செயல்படுதுன்னு அர்த்தம். நீங்களும் நானும் இந்த மாதிரியான ஒரு தவறு பண்றோம், ஆனா நம்மள விட மாட்டாங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. இந்தியால எந்த ஒரு அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு காரியத்தை டிவிக்கு செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுலையும் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்தது கிடையாது. சோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்க. இது நடந்ததுக்கு எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லை, யாரும் தண்டிக்கப்படலை. தவறு செய்தவர்கள் ரொம்ப ஃப்ரீயா நடமாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லாம. சோ அதுவே காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சிஸ்டம் ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கு. அதனால இங்க பிரச்சனை விஜய சமன் பண்றாங்கன்றது இல்ல, இவ்வளவு நாள் ஆகியும் ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லை. ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க, விஜய ஃப்ரீயா செயல்பட அலோவ் பண்றாங்க.
நம்ம ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கோம். திருச்சியில அந்த ரோட் ஷோ அனௌன்ஸ் பண்ணப்பவே அது சாத்தியமே இல்ல, பெர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்ல, நம்ம ஸ்டார்டிங்லேயே பேசணும். அதுக்கு நம்ம சொன்ன காரணங்கள் என்ன? அந்த திருச்சி ரோட் ஷோ நடக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி நம்ம அதை பேசணும். அது காரணம் என்ன? ரோட் ஷோ, ஒரு ரோட்டுக்கு விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் வர வச்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ரோடுன்றது மக்களோட போக்குவரத்துக்கான இடம். நீங்க அங்க வந்து ஃபேன் மீட் நடத்த முடியாது. அங்க ஆயிரக்கணக்கான பேரை நீ கொண்டு வரீங்கன்னா போற இடத்துல எல்லாம் அவங்க பெரிய டேமேஜை ஏற்படுத்துவாங்க. வீடுகள் மேல ஏறுறது, கூரைகள் மேல ஏறுறது, கடைகளை சேதப்படுத்துறது, ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாம இருக்கிறது, வாகனங்கள் போகாம ஸ்டாப் ஆகுது, ஏர்போர்ட்டோட ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ராய் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது. கரண்ட் கம்பத்துல ஏறுறாங்க, மரத்து மேல ஏறுறாங்க. ஸோ அதனால அலோவ் பண்ணிருக்க கூடாது. நீங்க வேணும்னா ஒரு மீட்டிங் போடுங்க. ஆனா நீங்க ஊர்வலமா போறன்ற பேர்ல இப்படி எல்லாம் பண்ணி பப்ளிக் நியூசன்ஸை பண்ணா அலோவ் பண்ணிருக்க கூடாது. பட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க, பிடிச்சதெல்லாம் பண்ணுங்கன்னு அலோவ் பண்றாங்க. அப்புறம் இதே மாதிரிதான் திரும்பவும் நடக்குது. நாகப்பட்டினமா, அங்கேயும் போய் இதே மாதிரி பண்றாங்க. அப்பயாவது ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் திருச்சி நடக்கும் போதும் பிரச்சனை, அதுக்கப்புறம் இங்கேயும் பிரச்சனை, அதுக்கப்புறமாவது நிப்பாட்டிருக்கலாம். கண்டினியூஸா விடும்போது தான் இது நடக்குது. ஸோ இங்க விஜய்க்கு எதிராக எந்த சதியும் நடக்கல, விஜய்க்கு எதிராக அரசியல் ரீதியா எந்த அழுத்தமும் போடப்படல. மாறா அவருக்கு சாதகமா எல்லாரும் செயல்பட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண அலோவ் பண்றாங்க. தப்பு நடந்ததுக்கு அப்புறமும் விஜய்க்கு ஒரு அழுத்தமும் போடல. விஜய் எவ்வளவு ஃப்ரீயா இருக்க விட்டுருக்காங்க. 2 months ஆயாச்சு, 2 monthsக்கு மேலே ஆயாச்சு. அந்த இறந்தவர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாருங்க, ஃபேமிலிஸுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாச்சு. இப்ப இறந்தவன் மனசை எப்படி இருக்கும், அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க மேல வந்து பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போமே, நடக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அவங்களுக்கு? ஏன்னா எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டீங்களாடா? குடும்பத்துக்கு காசை கொடுத்துட்டீங்க, ரைட்டு, நீங்க ஃப்ரீயா போறீங்க. அப்ப என் உயிர் உங்களுக்கு யாருக்குமே முக்கியமே கிடையாது, ஒரு கண்ணீர் அஞ்சலி கிடையாது, இறந்தவங்களை ஒரு நினைவு கூறுறதுக்காக எதுவுமே பண்ணல. உங்களுக்காக இறந்திருக்காங்க 41 பேர், உங்களை பார்க்க வந்து இறந்திருக்காங்க. கொஞ்சமாவது ஒரு எம்பத்தி வேண்டாமா? சரி, என்ன பண்ணலாம் இப்ப விஜய் சொல்லுங்க. விஜய் ஒன்றும் பண்ண வேண்டாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரோ அதை பண்ணாருன்னா கரெக்டா இருக்கும். இல்ல அரசியல் பண்ணணும்னு நினைச்சாருன்னா ஒழுங்கா பண்ணணும். பட் எனக்கு என்னமோ விஜய் கிட்ட போய் நல்ல அரசியலை தேடுறது கரெக்டா இருக்காது. ஏன்னா நல்ல அரசியல் செய்யக்கூடிய கெப்பாசிட்டி கூடிய ஒருத்தரா இருந்திருந்தாருன்னா இந்த 30 years அதை வெளிப்படுத்தியிருப்பார். அவரோட படங்கள் வழியா வெளிப்படுத்தியிருப்பார், அரசியல் கருத்துக்களை அவரோட பேச்சுக்கள்ல வெளிப்படுத்தியிருப்பார், அதெல்லாம் பண்ணியிருப்பார். சீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து அதெல்லாம். அதே மாதிரி அந்த 10-10-10 அதுல 1 கூட்டு 1 மைனஸ் பண்ணுன்னு ஒண்ணு பாடியிருப்பாரு. 2வது பூமியில் இருப்பது 3 பங்கு தண்ணி தான், அத அடிக்கிறதுல தப்பும் இல்லைன்னா அவர் பேசியிருப்பாரு. சோ இந்த பாட்டு டயலாக் எடுத்துக்கலாம்னா அதையும் எடுத்துக்கலாம்ல, வாழைப்பழத்தோப்புல வாங்க. ஆமா, அதனால அவர் பாடின விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்தீங்கன்னா நல்லதை விட கெட்டது நிறைய இருக்கு. ஓகே, அது வேற டிபார்ட்மெண்ட், படத்தை நம்ம விட்டுருவோம். சோ அதனால அவரோட படத்துல பெரிய ஆழமான அரசியலோ, படத்துக்கு வெளியில ஒரு ஆழமான அரசியலோ பேசிலாம் நான் ஒன்னும் பார்த்தது இல்லை. இப்ப அவர் பேசுற விஷயங்களையும் பெரிய ஆழமான அரசியல்லாம் இல்லை. சோ அதனால விஜய் கிட்ட போய் நல்ல அரசியல் எதிர்பார்க்கறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேபி விஜய் வேற ஏதாவது கட்சியில போய் சேர்ந்துலாம் செயல்படலாம், அது அவருக்கு ஒரு விருப்பம் வந்தா பண்ணலாம். ஆனா அதை தாண்டி அரசியல் பண்றன்ற பேர்ல பெரிய பப்ளிக் நியூசன்ஸ் அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப 41 பேர் இறந்துட்டாங்க, டிராபிக் ஜாம், ஏகப்பட்ட பிரச்சனை, அப்புறம் பாண்டிச்சேரியிலையும் போய் பிரச்சனையை கொடுத்துட்டு வராங்க. எதுக்கு இந்த பிரச்சனை எல்லாம்? எதுக்கு? சரி, இப்போ ஒரு பெரிய ஒரு அரசியல் மீட்டிங் ஒன்று போடுறாங்க, அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் பதிவு விடுறாங்க, மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பேசுறாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ணலையே சார், என்ன அரசியல் பேசுறீங்க? ஒரு பேப்பரை பார்த்து அங்க போய் படிச்சுட்டு வர போறீங்க, அதுவும் கரெக்டா யாருக்கும் பாதிப்பே இல்லாத மாதிரியான விஷயங்களை நீங்க பேசிட்டு வர போறீங்க. இதுக்கு எதுக்கு நீங்க போட்டு எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதை பண்றதுக்கு ஏன் இயல்பு வாழ்க்கைய இவ்வளவு தூரத்துக்கு நீங்க கஷ்டப்படுத்தணும், டிஸ்டர்ப் பண்ணணும், மக்களுக்கு ஏன் எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்கணும்? இதான் எனக்கு புரியல. நிஜமாவே பெரிய அரசியல் இருக்கு, நான் பெரிய ஒரு அரசியல் தெளிவு உள்ள ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னா ஓகே, நீங்க பண்ணுங்க. இதுக்காக எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும்? சொசைட்டி கஷ்டப்படுறது என் பிரச்சனையே கிடையாது. இப்ப தூய்மை பணியாளர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்து இவ்வளவு நாள் போராடுறாங்க, அவங்க ரோட பிளாக் பண்றாங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, அந்த நியாயத்தின் பக்கம் மக்களோட பார்வை திரும்புவதற்காக ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் நடக்குதுன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா இங்க என்ன இருக்கு? விஜயோட அரசியலுக்காக எதுக்கு தமிழ் மக்கள் இப்படி கஷ்டப்படணும்?
ஆனா நம்ம ஒன்னும் ஒரு அரசியல் இல்லாத ஒருத்தர் அரசியலுக்கு வந்து நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துறாருன்ற அந்த புரிதல் கூட மக்களுக்கு இல்லை. கோவம் வர மாட்டேங்குது. ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்க இவங்கன்னு கோவம் வர மாட்டேங்குது. இப்ப நம்ம சைதாப்பேட்டிலே பாக்குறோம், நிறைய நேரங்கள்ல இந்த போராட்டம் நடத்துறாங்க. நிறைய நேரங்கள் நமக்கு கோவம் வருது. ஏன் வருது? ஏன்னா காரணமே இல்லாம சும்மா வந்து கணக்கு காட்டுறதுக்காக வந்து ஏதாவது போராட்டம் நடத்திட்டு இருக்கிறது. இவங்க நிஜமாவே மக்கள் மேல அக்கறையோட நியாயமான போராட்டங்கள் நடத்தினா நம்ம சந்தோஷப்படுவோம், நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம், நல்லா பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஆனா கணக்கு காட்டுறதுக்காக வந்து நின்று போராடுறது, அப்புறம் ஒரு 100 போலீஸ்காரங்க வந்து நிற்பாங்க, அவங்களோட நேரமும் வேஸ்ட், அப்புறம் நமக்கு டிராபிக் ஜாம் அங்க ஏற்படுது. அதனாலதான் நம்ம கோவப்படுறோம். அதே தான் இங்கேயும். இங்க பாருங்க, நியூஸ் ஒண்ணு ரோடு நம்மளோட போக்குவரத்தான் டிஸ்டர்ப் பண்றாங்க, ஒண்ணு கம்ப்ளீட்டா மீடியா அட்டென்ஷனை திருப்பிட்டாங்களே. இஷ்யூஸை பத்தி பேசுற அந்த கலாச்சாரமே தமிழ்நாட்டுல போயிருச்சு இன்னைக்கு. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இஷ்யூனா இதுதான். விஜய் பத்தி பேசுவோம், கமல் பத்தி பேசுவோம், ரஜினி பத்தி பேசுவோம், இதான் இஷ்யூ. சம்மன் கொடுத்துருக்காங்களா? சென்சார் வந்துருச்சா? அப்புறம் பராசக்தி பம்பர் ஹிட் ஆகுமா, இல்லைன்னா ஜனநாயகன் ஓவர்டேக் பண்ணுமா, இதுதான் இன்னைக்கு நியூஸே. மக்கள் பிரச்சனை, தண்ணி வரல, கரண்ட் இல்ல, விலைவாசி ஏறி இருக்கு, அதெல்லாம் யாரும் பேசக்கூடாது. எதுக்கு கடன் அதிகமா இருக்குன்னு யாரும் கேட்கக்கூடாது. அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். நீ கட்ட போற? ஆமா, நீங்களா கட்ட போறீங்க, அதெல்லாம் நாங்க பார்த்து, எங்களோட பர்சனல் மேட்டர் அதெல்லாம். ஓகே, இப்படி விஜய் அவர்களுக்கு சம்மன் கொடுக்குறாங்க, அரசியல் இல்ல, எல்லாம் ரைட்டு. ஆனா நிறைய பேர், நிறைய கட்சிகள்ல இருந்து படையெடுக்கிறாங்க டிவிகேவுக்கு. புது ஆட்கள் படையெடுக்கிறாங்க. காமராஜருடைய பேத்தின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இணைஞ்சிருந்தாங்க. அப்புறம் பிஜேபியில இருந்து நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க. அதிமுக, திமுக இருந்து, அப்படின்னு எல்லா கட்சியில இருந்து முன்னாள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் அதுல இணைஞ்சிருந்தாரு டிவிகேல. ஸோ இப்படி நிறைய பேர் படையெடுக்கிறாங்க டிவிகேவுக்கு. என்ன இருக்குது டிவிகேல? நீங்க முதல்ல அதுல ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் படையெடுக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய நடிகர். அந்த கட்சி இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுனால, எப்பவும் ஒரு நடிகர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அரசியலுக்கு வரும்போது ஒரு ஹைப் இருக்கும் அவரை சுத்தி. கமலுக்கும் இருந்தது, ரஜினி வரன்னு சொல்லும் போதும் இருந்தது. இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சா அவருக்கும் பெருசா ஹைப் இருந்திருக்கும். விஜய்க்கு இன்னைக்கு அந்த ஹைப் இருக்கு. ஸோ அதுல நம்மளும் கொஞ்சம் அந்த பப்ளிசிட்டியை, அந்த அட்டென்ஷனை என்ஜாய் பண்ணலாம்னு எல்லாம் பாக்குறாங்க. ஒரு வாய்ப்பும் அங்க இருக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் எல்லாருக்கும் கிரியேட் ஆகுது. ஸோ அரசியலுக்கு உள்ள வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. அதே மாதிரி அதிருப்தியா இருக்கவங்களுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனா நீங்க எல்லா கட்சிக்கும் இதே மாதிரி ஆட்கள் போய் சேர்றாங்கல்ல. அதிமுகலையும் இப்ப பாக்குறோம், நிறைய ஆட்கள் போய் சேர்றாங்க. திமுகலையும் நிறைய ஆட்கள் போய் சேர்றாங்க. எல்லா கட்சியிலும் சேர்ந்து தான் இருக்காங்க. ஆனா டிவிகேல போற ஆட்களுக்கும் மற்ற கட்சியில போய் சேர்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸா திமுகல யாரெல்லாம் அந்த மாதிரி வந்து சேர்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் இருப்பாங்க, இன்ஃபுளுசர்ஸ் இருப்பாங்க, அது போக பிரதானமா அரசியல்வாதிகள் இருப்பாங்க. குஷ்பு போய் சேர்ந்தாங்க ஒரு பாயிண்ட்ல. அதே மாதிரி வேற ஆக்டர்ஸ் எல்லாம் போய் சேருவாங்க, சில பேச்சாளர்கள் போய் சேருவாங்க. ஆனா மோஸ்ட்லி 95% பார்த்தோம்னா, 95 99% பார்த்தா கட்சிக்காரங்க சேருவாங்க. இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, அங்க இருந்து இங்கே வருவாங்க, மாத்தி மாத்தி வருவாங்க. ஆனா டிவிக்கு கட்சியில போய் சேர்றவங்க எல்லாம் யாரா இருக்காங்க? எல்லாரும் இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க. இதுல யாருமே பொலிட்டிஷியன்ஸோ லீடர்ஸோ கிடையாது. எல்லாருமே சோசியல் மீடியா பிரசன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காங்க, இன்ஃபுளுசர்ஸா போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க செயல்படுற விதமே பார்த்தோம்னா, எலெக்ஷனுக்கு பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆட்கள் வேணும், இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் தேவை, அவங்க எல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க. ஃபிலிக்ஸ் ஜெரால்டா இருக்கலாம், இப்ப நீங்க சொன்ன ஆட்களா இருக்கலாம். இவங்க எல்லாமே இன்ஃபுளுசர்ஸ் தான், இவங்க யாரும் லீடர்ஸ் கிடையாது. லீடர்ன்றவங்க வேற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில செயல்பட்டு ஒரு பேஸை கிரியேட் பண்ணிருக்கணும். இல்லைன்னா இண்டிபெண்டா செயல்பட்டு கூட நீங்க ஒரு பேஸை கிரியேட் பண்ணிருக்கலாம். அவங்க லீடர்ஸ், பொலிட்டிக்கல் ஆக்டிவிசம், பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபடக்கூடியவங்க. இவங்க யாருமே லீடர்ஸோ பொலிட்டிஷியன்ஸோ கிடையாது. ஸோ ஏன் இவங்க இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க? எல்லா கட்சிக்கும் தலைவர்கள் தேவை, அரசியல்வாதிகள் தேவை. ஆனா இவங்களுக்கு மட்டும் ஏன் அவங்க எல்லாம் தேவையில்லை, வெறுமனே இந்த மாதிரியான இன்ஃபுளுசஸ் மட்டும் தேவைப்படுறாங்க? அது காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்டே சொன்னதான், இவங்க ஒரு கட்சி கிடையாது. இவங்க கட்சியா இருக்கிறாங்கன்னா கட்சிக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஆட்களை உட்கார வைப்பீங்க, அதுக்கெல்லாம் நிறைய பேர் தேவைப்படுவாங்க. ஆனா இந்த கட்சி ஒரு ப்ராப்பர் பார்ட்டியே கிடையாது. இவங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு விதமான ஒரு அமைப்பு தான் அது. எலெக்ஷனை மட்டும் தான் அவங்களால ஃபேஸ் பண்ண முடியும். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால பொலிட்டிக்கல் ஆக்ஷன்ல ஈடுபட முடியல, ஒழுங்கா அரசியல் பிரச்சாரம் கூட பண்ண முடியல. அதை பண்ணலான்னு போன இடத்துலதான் 41 பேர் உயிரிழக்கிறாங்க. மற்ற இடங்கள்லயும் பாதிப்பு இல்லாம கிடையாது, மற்ற இடங்கள்லயும் இவங்க போற இடத்துல எல்லாம் பிரச்சனை தான். சோ இவங்களால பொலிட்டிக்கலா ஆக்ஷன்ல ஈடுபட முடியல. ஒரு நல்ல கட்சின்னா அந்த கட்சியால மக்களுக்கு லாபம் இருக்கும், அந்த கட்சியால மக்களுக்கு நஷ்டம் இருக்காது. பட் இவங்கனால நஷ்டம் மட்டும்தான் ஏற்படுது. ஸோ இந்த கட்சிக்கு ஆர்கனைசேஷன் இல்லை, இந்த கட்சிக்கு லீடர்ஸ் இல்லை, இந்த கட்சிக்கு ஆக்ஷன்ல ஈடுபடுறதுக்கான கேடஸும் இல்லை. மாறா இந்த கட்சி யாரை சார்ந்திருக்குன்னா, இந்த மாதிரியான இன்ஃபுளுசர்ஸ் சார்ந்திருக்கு.
இப்படி ஒவ்வொருத்தங்களையா உள்ள கொண்டு வர்றது. அப்புறம் இவங்க எல்லாம் பார்த்து அங்கங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, சோசியல் மீடியால பேசுவாங்க, டிவியில பேசுவாங்க, ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. தலைமைக்கும் அரசியல் கிடையாது, இவங்களுக்கும் அரசியல் கிடையாது, எதையாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. ஓகே. சோ அதனால இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். பொலிட்டிக்ஸ் அப்படியே டைல்யூட் பண்ணிட்டாங்க. இவங்களை நம்பிலாம் கட்சி வளராதுன்றீங்க. லீடர்ஸ் வேணும்ல கட்சி ரன் ஆகணும்னா. இப்ப வெறுமனே ஒரு கட்சியில வெறும் பேச்சாளர்கள் மட்டும் இருக்காங்க, கட்சிக்கு அரசியல் செயல்பாடு கிடையாது, அரசியலும் கிடையாது. விஜயோட அரசியல் என்ன, எல்லா ஸ்டாண்ட்லயும் என்ன அரசியல் எடுத்திருக்காரு? இப்ப கட்சியில இப்ப நீங்க பேச்சாளர்கள் எடுத்து வச்சிருக்கீங்க, அவங்களே பார்த்தோம்னா டிபேட்ல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய நேரங்கள்ல. இப்படி பண்ணும் அப்படி பண்ணும்லாம் பேசும்போது ஆங்கர் என்ன கேக்குறாங்க, எல்லாம் கரெக்ட் தான், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இதுல உங்க ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன பண்றாங்க, அது நாங்க இப்ப சொல்லுவோம் அப்படி சொல்லுவோம், அது ஏதோ தத்தி புத்தி எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. சோ அதனால அந்த மாதிரியான ஒரு இடத்துல ஒரு விஷயம் உள்ள ஆள் வந்து உட்கார மாட்டார். ஸ்டாண்டே இல்லாத கட்சியை டிஃபெண்ட் பண்றதுக்கு விஷயம் உள்ள ஒரு ஆளு டிவியில போய் உட்கார மாட்டார். ஏன்னா ஏன் உட்கார மாட்டாரு, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அங்க அஃபெக்ட் ஆகும். இப்ப நான் நிஜமாவே ஒரு நல்ல இன்டெலெக்சுவலா இருக்குன்னு வச்சுப்போம், எனக்குன்னு சொசைட்டில ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப நான் ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். அப்ப நல்ல ஒரு கட்சியில தான் போய் நான் சேர முடியும். இந்த கட்சியில போய் நான் சேர்ந்துட்டு இவங்களை நம்பி நான் டிவியில போய் உட்காந்தனா என்ன பொழந்து கட்டிடுவாங்க எல்லாம். இந்த ஸ்டாண்ட் என்ன, அந்த ஸ்டாண்ட் என்ன, விஜய் அப்படி பேசினார், இதெல்லாம் எப்படி நான் டிஃபெண்ட் பண்ண முடியும்? டிஃபெண்டே பண்ண முடியாது என்னால. அப்புறம் நம்ம ரொம்ப நெருக்கணும்னா, இல்லைங்க இப்ப எல்லா கட்சியும் மோசமா இருக்கு, அதுல ஏதோ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது அப்படின்றாங்க. அப்புறம் ஒருத்தர்லாம் டிவியில பேசும்போது ஒரு பைட்ல சொல்றாரு, கண்டிப்பா தாவேக்கா வந்தாலும் ஊழல்லாம் இருக்குதான் செய்யும், அவங்க மட்டும் தான் ஊழல் பண்ணு இருக்கான்னு கேக்குறாங்க. ஒரு மாற்றம் வரட்டும்ன்றாரு, அவரோட விருப்பம்னா ஒரு மாற்றம் வரட்டுமே, அவங்க இதே தான் பண்ணணுமான்ற. ஆனா எவ்வளவு பேசிக்கா இருக்கு பாருங்க அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு. ஸோ அதனால மக்களோட கனவு, மாற்று அரசியலுக்கான அந்த களம் எல்லாத்தையும் இவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. சொசைட்டி மாற்றத்துக்கு ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன டைவர்ஷன் பண்ணாலும் தூக்கி போட்டுருவாங்க. பட் ஆனா ஒரு அரசியல்ன்றது பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. இது ஆபத்தான ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.